லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நம்ம அவுட்புட்டில் போய் எழுதிருந்தீங்க அவருக்கா இந்த அவுட்புட்டில் ஃபோக்கஸ் எழுதிட்டோம். அதுமாதிரி ஆக்சிஸ்ங்கிறது லைன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டேன் அவுட்புட் பாக்ஸ் எழுதிட்டேன். இப்போது கண்டினியூஸாக இதோடைய கண்டினியூஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் போடணும். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 இன்ட்டு ஒய் மைனஸ் 2. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம ஜியோஜிப்ராவில் நீங்கள் ஒருத்தர் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல போய் டைரெக்டாக மாற்ற போகிறேன். என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 இதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு என்ன இருக்குது 12 இன்ட்டு என்ன இருக்குது ஒய் மைனஸ் 4 y minus 4 பேரபோலா மாறிடுச்சா இன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்க. பேரபோலா இந்த பக்கம் வந்துச்சு இல்லையாப்பா. இப்போ அதோடைய வெட்டெக்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம அவுட்புட் பார்க்கணும். வெட்டெக்ஸ் 1 வெட்டெக்ஸ் என்ன 3,4 ப்ராக்கெட்டில் 3,4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃபோக்கஸ் என்ன 3,7 ப்ராக்கெட்டில் 3,7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஆக்சிஸ்ங்கிறது இதில் பாருங்கள் இதுதான் ஆக்சிஸ். என்ன இருக்குது லைன் ஏபி. அப்போ என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது டைரக்டர் 6 ஒய் ஈக்குவல் டு 1. நீங்கள் எது டைரக்டர் பார்க்கணுன்னா இந்த ரேடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தெரியும். இதுதான் டைரக்டர் 6. கீழே பிளிங்க் ஆகி வருது இல்லையா அதுதான் டைரக்டர் 6. ஆக்சிஸ் வேணால் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சஸ் வருது இல்லையா. அப்போது டைரக்டர் 6னா ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டங்கிறது இங்கே இருக்கு இல்லையா. செக்மெண்ட் சிடி இந்த சிக்கும் டிக்குள்ள லென்த்து அது எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது கீழே 12. இப்போ இது வேணும்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட் செக்டம் வருதா பிளிங்க் ஆகுதப்போ இதுதான் லேட்டஸ்ட் செக்டம். இந்த லென்த்து தான் என்னது 12. அப்போ அது 12. அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸுங்கிறது இது ஃபோக்கஸுங்கிறது இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு அப்படின்னா அதுதான் செக்மெண்ட்டு பி. பாருங்கள் இந்த பிளிக் ஆகுதா ஜெயின் பிளிக் ஆகுதா. ஸோ அதுதான் என்னது எவ்வளோது அது 3. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு பேராபோலா. இப்போ என்ன பண்ணுறோம் ஒரே பேராபோலா பண்ணோம். அதில் இந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணணும். எங்கே ரொம்ப ஈஸி இது எக்ஸசைஸ். இதில் போய்ட்டு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேராபோலாவுக்கு இது வந்துருச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு எலிப்ஸ் பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன்.